குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புறம் பகுதியில் விடுப்பில் இருந்த பெண் காவலர் ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவரே மனைவியை கொலை செய்தாரா? குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளப்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயது மினி. காவல்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது மன அழுத்தம் ஏற்பட்டு விடுப்பில் இருந்து வந்துள்ளார். இவரது கணவரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி வேலைக்கு ஏதும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று காலை தூக்கத்திலிருந்து எழும்பிய 5 வயது மகள் தாயார் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அருகில் உள்ளவர்களிடம் அழுதபடியே போய் கூறியுள்ளார். இதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற 108 ஆம்புலன்ஸ் செவிலியர் காவலர் மினியை பரிசோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் களியக்காவிளை போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். இறந்த பெண் காவலரின் கணவர் வீட்டின் ஒரு ஓரத்தில் பிரம்மை பிடித்தது போல் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த மோப்ப நாய் வேறெங்கும் செல்லாமல் வீட்டை சுற்றியபடியே சிறிது நேரம் நின்றது. அதே நேரத்தில் அவரது கணவரிடம் அந்த மோப்ப நாய் செல்லவில்லை. இதனையடுத்து போலீசார் உயிரிழந்த பெண் காவலரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கணவரை போலீஸ் கண்காணிப்பில் வைத்துள்ளனர். பெண் காவலர் கணவரால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு நபர்களால் கொலை செய்யப்பட்டாரா என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மன அழுத்தத்திற்கு ஆளாகி விடுப்பில் இருந்த பெண் காவலர் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.